சோ அதே மாதிரி இந்த கேரக்டர் மட்டும் போதும்பா, ரொம்ப டயர்ட். போலீஸ் போலீஸ், நான் ஒரு நிமிஷம் டர் ஆயிட்டேன். நிஜமாலே ஒரு போலீஸ் வந்துட்டாரு போல. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஏட்டு, கான்ஸ்டபிள், சஸ்பெண்டட் போலீஸ், ரிட்டையர்ட் போலீஸ், ரயில்வே போலீஸ், ஓகே, இந்த மாதிரி பல போலீஸ் நடிச்சிட்டேன். ஓகே, நிஜமா போலீஸ் சட்டை போட்டவங்க கூட இவ்ளோ கெட்டப்ல இருக்கவே முடியாது. போற போக்க பார்த்தா கமிஷனர் என்ன கூப்பிட்டு எனக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல தமிழ்நாட்டின் பெஸ்ட் போலீஸ் ஜான் விஜய் அப்படின்னு. ஆமா, அவ்வளோ போலீஸ் எடுத்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் கேள்வியே தான் கேட்பேன், என்ன ரோல் போலீஸா அப்படின்னா அப்படியே குவைட்டாக இருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி போலீஸ் இல்லை சார், இது வித்தியாசமான போலீஸ் சார். வித்தியாசமான போலீஸ் என்ன, இது யூனிஃபார்ம் போட மாட்டாரா சார்? போலீஸ் எப்படி சார் யூனிஃபார்ம் போட? அப்புறம் என்ன வித்தியாசம் சார்? இல்லை உங்கள் கேரக்டர், உங்கள் ஷேடே டிஃப்ரெண்ட் சார். அவனும் என்ன ஷேடு, கெட்டவன் தானே அது. அப்புறம் இதில் வேறு என்ன பண்ணுறது சொல்லு சார்? இல்லை சார் நீங்கள் திருநெல்வேலி போலீஸ் தானே, அதுவே 9 போலீஸ் பண்ணிட்டேன்டா. வேற என்ன பண்ணுறது சொல்லு? போலீஸ்லேயே நானும் எவ்வளோ மாற்றமா நானும் நடிச்சு பார்த்துட்டேன். வீட்ல ஒரு சட்டை இருக்குதோ, போலீஸ் சட்டை. இல்லையே, என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து ஒரே அசிஸ்டன்ட் கமிஷனராகவே போகிறோம்னா பரவாயில்ல, சட்டை வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போலீஸாக போடுறோமே. அப்புறம் இந்த ரெட்டை தலையில் வேற போலீஸாக நடிக்கிறேன்னா, நான் சொல்லிட்டேன் டைரக்டர், ப்ளீஸ் டைரக்டர் யூனிஃபார்ம் போடாமல் நடிக்கிறேன் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை சார் ஹீரோ தான் சட்டெல்லாம் இல்லாமல் நடிக்கிறாரு, நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது சார். அப்புறம் பேசி கீசி என்ன பண்ணாங்க, ஓகே மஃப்டிலேயே உங்களை விடுவோம் சார் அப்படின்னு. சட்டை பேண்ட்டு, நல்லா லெனின் ட்ரௌசர் அந்த மாதிரிலாம்